சோ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும், காதலர் தினத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா தனுசு ராசிக்காரர்களை காதலிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி அப்பா அவனுக்கு இப்போ ஒண்ணு 10 காதல் இருக்கும், அவன் பின்னாடி கியூல நிப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும்? பொதுவா வந்து பாருங்கம்மா, காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் தனுசு. அப்ப வந்து பாருங்க, இவங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கும் மேல இது வந்து குருனோட ராசிம்மா. இவங்க எப்பயுமே யாரு கூடனா ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் யார் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட, அம்மா கூட, அண்ணன் கூட, தம்பி கூட, ஃப்ரெண்ட்ஸோட, இல்ல அப்டின்னா இறை ஆற்றல், இல்லன்னா மனசாட்சி இதோட டிராவல் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் அப்டின்னு சொல்லலாம். உபயராசி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தனுசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி குரு தான் ராசி அதிபன் அப்டின்றதுனால இன்பில்ட்டாவே நெறைய நல்ல குணங்கள் இருக்கு. என் குடும்ப கலாச்சாரம் இப்படிதான் சொல்லுது. என் குடும்பத்தில இப்படிதான் ஒரு வழக்கம் இருக்கு. எங்க பரம்பரைக்கு இப்படிதான் ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னு நெறைய ரூல்ஸ் பேசுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தனுசு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்ப அவங்களோட லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பம், கௌரவமான குடும்பமா, பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அழகா இருக்கணும். ஆனா வந்து ஆர்ப்பாட்டமா இருக்கக்கூடாது. அடக்கமா இருக்கணும். கோழையா இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கணும். கச்ச கச்ச கச்சன்னு பேசக்கூடாது. இப்படி நெறைய எதிர்பார்ப்புகள் உண்டு தனுசுக்கு. அப்ப இத்தன கேடோஸையும் அந்த பிள்ளை ஃபில்ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? பொதுவா ஒரு பொண்ணு பார்த்தா பொண்ணா இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும். பொண்ணு வந்து குட்ட பாவாடை போட்டுட்டு இருக்கிறது, ஆ இந்த வந்து கலாச்சார சீரழிவுல எனக்கு பெருசா பிடிக்காது. ஓ, பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்காது. ஓகே. இப்ப நீ வந்து ஜீனே கூட போடு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப காலம் மாறி போச்சு. அதுலயும் ஒரு ஜென்யூனிட்டி வேணும். உடைகளும் நேர்த்தியான உடைகள் வேணும். பேச்சிலயும் நேர்த்தி வேணும், உண்மை வேணும், நியாயம் வேணும். மத்தவங்கள வந்து அதாவது நீ சிரி, இழிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ வழியறது எனக்கு பிடிக்காது. நீ சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும். இந்த மாரி நெறைய விஷயம் உங்களுக்கு அதாவது குருனோட ராசி அப்படின்றதுனாலேம்மா, நம்ம வந்து ஒரு அரசவையில பார்க்குறோம் அப்படின்னா கூட, அவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, ராஜனா இருந்தாலும் சரி, அவன் போயிட்டு குரு கிட்ட தலை வணங்குவானே தவிர, குரு வந்து அரசன் கிட்ட தலை வணங்குறது இல்ல. ஓகே. இல்லைங்களா? ஓகே. சோ, அந்த ராசியில பொறந்தவங்களுக்கும் யார்கிட்டயும் நான் தலை வணங்குறது புடிக்காது.